தஞ்சாவூர் நெல் கொள்முதல் நிலையங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். வழக்கமாக விதைப்பு மற்றும் அறுவடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் விவசாயிகள் இந்த முறை வடகிழக்கு பருவமழையால் தவித்து வருகின்றனர். நெல் எல்லாம் மூடி வச்சதுனால எங்களுக்கு எல்லாம் முளைப்பு திறன் வந்துருச்சு. கருப்பாக இருக்குது பாருங்க. நாங்கள்லாம் எப்படி மணி மாதிரி வச்சுருந்தோம், எல்லாம் மூடி வச்சதுனால எல்லாம் வீணாக போச்சு. சேறு சகதிமாக என்ன காரணம்? மழையினால் எல்லாம் அதாவது எங்களுக்கு இங்கே வந்து நெல் கொட்டுற அளவுக்கு எதுவும் பண்ணி தரல. ஏதாவது நம்ம வளர்த்துறதுக்கு ஏதாவது தளங்கள்லாம் போட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். கொள்முதல் நிலையங்களில் தார்பாய் வசதியின்மை, உலர்த்துவதற்கான இடமின்மை, ஏற்றுமதி செய்வதற்கான லாரி பற்றாக்குறை என பல்வேறு சிக்கலை எதிர்நோக்கும் விவசாயிகள் அரசு இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். 50,000 சுப்பை வரலையும் எங்கள் கிடக்குங்க. எல்லாம் முளைச்சும் போய் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணுறோம் நாங்கள். ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து எங்களுக்கு உழைப்பு தான். இப்போ நெல்லை கிண்டுறது, காய வைக்கிறது, மூடுறது இப்படிமாவே இருக்கவா. அதுக்கு டெய்லியும் ஒரு ஆளுக்கு 500 600 கூலி கொடுக்கணும். ஆளு டிமாண்ட், எங்களுக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஒவ்வொருத்தர் 15 நாள் 20 நாள் 30 நாள் நாங்கள் கிடக்கிறோம். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.